அமிதாயின் குமாரன் நான், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி நான், வேதத்தில் 32வது புத்தகம் நான், கர்த்தரின் சத்தம் கேட்டவன் நான். ஓ, எனக்கு கர்த்தர் வார்த்தை உண்டாகி நினைவேக்கு போய் பிரசங்கிக்க சொன்னார். செய்தேன் அவர் சித்தம் அல்ல என் சித்தம் செய்தேன். கட்சிக்கு ஓடினேன், கடலில் மிதந்தேன், வரம்பிட்டால் பெரும் காற்ற சிட்டி போட்டதில்ல வந்தது என் பேரு. என்ன கடலில் தூக்கி போட்டாங்க அவ்வளவு பேரு. பெரிய மீனை ஆயத்தமாக்கி விழுங்க செய்தீர். மீனின் வயிற்றிலே நான் உம்மை நோக்கி பார்க்க செய்து நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கினேன். நீர் என் சத்தம் கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டு கரையிலே கற்க செய்தீர். வார்த்தை மீறினேன், சித்தம் போல செய்துகேன். அழைத்தவரின் சத்தத்தை நான் மறந்தாலும் அழைத்தவரின் அழைப்பு என்னை விட்டு மாறவில்லை. நான் அவர் வார்த்தையே மீறினாலும் அவர் வார்த்தை என்னை விட்டு மாறவில்லை. விட்டு கொடுக்கவில்லை, நினைவுக்கு போக செய்து வார்த்தையை பிரசங்கித்தேன். மீண்டும் எழும்ப செய்தீர், எழும்பினை நான் விழுந்தாலும் எழுப்பினார். எழுப்புவார், இழந்த ஸ்தானத்திலே நிற்க செய்வார் என்பதற்கு உதாரணம் நானே, மற்ற வேறு யார்? சகோதரனே எழும்பு, தூசி உதறி எழும்பு.